ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஆக்டெட் அண்ட் டூப்ளெட் கான்ஃபிகரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்டெட் ரூல்னா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆட்டம்ஸும் வந்து தன்னோட வேலன்ஸ் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க ஆசைப்படும். வேலன்ஸ் செல்னா ஒன்றும் இல்லைங்க, அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் அன் ஆட்டம் தான் வந்து வேலன்ஸ் செல் சொல்லுவாங்க. அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் 12, மாஸ் நம்பர் 24. எப்பவுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது நம்ம அட்டாமிக் நம்பரை மட்டும் பார்த்தா போதும். அட்டாமிக் நம்பர் 12 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல எல் 8 எம்ல 2ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ எல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனால் எம்ல வந்து 2 இருக்கு. இந்த 2 வந்து லூஸ் பண்ணாதான் எல் வந்து 8ன்னு அவுட்டர் மோஸ்ட் செல் கான்ஃபிகரேஷன் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால நம்ம வந்து மெக்னீஷியம் வந்து லூஸ் பண்ணுது 2 எலக்ட்ரான்ஸை. ஸோ ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து ஒன்று கெயினோ லூஸோ ஷேரோ பண்ணி ஆக்டெட் கான்ஃபிகரேஷனோ கொண்டு வரும். ஏன்னா அப்போ தான் ஸ்டேபிள். அதனால தான் நோபல் கேசஸ் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். அது எல்லா ஆட்டம்ஸும் வந்து நோபல் கேசஸில் வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும் எக்ஸப்ட் ஹீலியம். ஏன்னா அட்டாமிக் நம்பரே அதுக்கு 2 தான். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அதனால தான் அதை டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆக்டெட் கான்ஃபிகரேஷனாக 8 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கும். டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் 2 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கும். தேங்க்யூ.